இன்றைக்கி நான் மிளகு பொடி பண்ண போகிறேன், அதாவது பிளாக் பெப்பர் பவுடர் பண்ண போகிறேன். மிளகு பவுடர் பொங்கலுக்கு, மிளகு ரசத்துக்கு, அப்புறம் நம்ம பண்ணுற ஃப்ரைட் ரைஸ், கிரேவி எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும். ஸோ ஹோம்மேடு பவுடருங்கிறதுனால ப்ரிசர்வேட்டிவ்லாம் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு இரும்பு இலுப்பச்சட்டி வச்சுட்டுருக்கேன். இதில் தான் இந்த மிளகை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. மிளகு இதில் போட்டுடுறேன். நல்லா மிளகு வெடிக்கிற வரைக்கும் இதை வறுக்கணும். இதை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 3லேருந்து 5 நிமிஷம் ஆகும். எப்போவுமே நம்ம ஹோம்மேடாக பண்ணிக்கிறது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு வாசனையாகவும் இருக்கும். நான் எடுத்து வச்சுட்டுருக்கிற இந்த 1/2 கப்பு மிளகு எனக்கு 2 மந்த்ஸுக்கு யூஸ் ஆகும். இந்த 1/2 கப்பு மிளகை நான் பவுடர் பண்ணி வச்சுட்டேன்னா 100 கிராம் வரும். தீர்ந்ததுக்கப்புறமா திருப்பி பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணுறதுனால அதோட அரோமா சூப்பராக இருக்கும், பூச்சி வராமல் இருக்கும். எப்போவுமே ஸ்பைசஸ் பவுடர்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணுறப்பவும் சரி, அதை கிரைண்ட் பண்ணுறப்பவும் சரி, தண்ணி படாமல் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ படப்படன்னு மிளகு வெடிக்கிற சத்தம் கேட்குறது. நல்லா சூடாக இருக்கும். ஸோ மேலே தெரிக்காமல் கேர்ஃபுல்லாக கிளறி விடுங்க. சில சமயம் பெப்பரை ரோஸ்ட் பண்ணுறப்போ நம்மளையும் அறியாமல் தும்மல் கூட வந்துடும் நமக்கு. இப்போ இந்த பெப்பரோட கலர்லாம் மாறிடுது. ஆல்மோஸ்ட் எல்லாம் ரோஸ்ட் ஆகிடுது. 4 மினிட்ஸ் ஆகிருக்கு எனக்கு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்கோ. ஹை ஃப்ளேம்லன்னா டக்குன்னு காந்திரும். அடுப்பை ஆஃப் பண்ண அப்புறமும் மிளகெல்லாம் வெடிக்கிறது பாருங்கோ. ரொம்ப நாளைக்கு அதே இலப்ப சட்டிலேயே வச்சுருக்காதீங்கோ, அப்புறம் இது ரொம்ப காந்த ஆரம்பிச்சிரும். ஸோ இம்மீடியட்டாக ஒரு பிளேட்டில் மாற்றி அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆறிடுத்து இதை மிக்சியில் போட்டு அரைக்கலாம். மிளகுல நிறைய நல்ல குணங்கள்லாம் இருக்குது. பிரசவத்துக்கு அப்புறமா அந்த பிரசவித்த அம்மாவுக்கெல்லாம் மிளகு குழம்பு, மிளகு ரசம், அதேமாரி பத்திய சமையல் தான் கொடுப்பாங்க. ரெட் சில்லிலாம் நிறைய சேர்க்க மாட்டாங்க. இப்போ நம்மளோட பெப்பர் பவுடர் ரெடி ஆகிடுது. நான் பெப்பர் பவுடரை கொஞ்சம் ஃபைனாக தான் அரைச்சிப்பேன். உங்களுக்கு கொரன்னு வேணும்னா பொருசாக அரைச்சிக்கோங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு இப்போ இந்த பவுடரை ஒரு ஏர்டைட் பாட்டில்லையோ இல்லை ஒரு கண்டெய்னர்லேயோ ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 2 மந்த்ஸுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஃப்ரெஷ்லி மேட் பெப்பர் பவுடரை நீங்கள் எல்லா ரெசிபிக்கும் யூஸ் பண்ணலாம். சாலட், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ். உடம்பு சரியில்லை, சளி, இருமல் அப்படி இருந்ததுனாக்க நல்ல சூடான சாதத்தில் 2 ஸ்பூன் நெய்யை விட்டுண்டு இந்த மிளகு பொடியை அப்படியே போட்டுண்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஜீரணத்துக்கும் உதவும், வாயில் உள்ள கசப்பு டேஸ்ட்டும் மாறி போயிடும். இருமல்லாம் இருந்ததுன்னா பாலில் மஞ்சள் பொடியை போட்டு அதோட இந்த பெப்பர் பவுடரையும் 1 ஸ்பூன் போட்டு எங்கள் பாட்டி எங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. சளியெல்லாம் பறந்தே போயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.